ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் கோயம்புத்தூரில் இருக்க பிளாக் தண்டருக்கு வர போகிறீங்களா? இந்த வீடியோவை பார்த்துட்டு வாங்க. எந்த கேமை ஃபஸ்ட்டு விளையாடலாம், எந்த கேமை லாஸ்ட்டு விளையாடலாம், நம்ம டைமை சேவ் பண்ணி எப்படி ஃபுல்லாக என்ஜாய் பண்ணலாம், வாட்டர் கேம்ஸில் விளையாடும்போது நம்ம ஃபோனை எப்படி சேஃப்டியாக வைக்கலாம், என்ன மாதிரி லஞ்சு கிடைக்கும், டிக்கெட்டோட ப்ரைஸ் என்ன, எல்லா டீட்டெயிலுமே இதில் சொல்கிறேன். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோக்குள்ளே வாங்க. ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் ஒரு 9:40க்கு பிளாக் தண்டர் வந்தாச்சு. இது ஊட்டி டு மேட்டுப்பாளையம் ரோட்டில் இருக்குது. 9:30க்கு டிக்கெட் கவுண்டர் ஓப்பன் பண்ணிடுவாங்க. அடல்ட்டுக்கு 990, கிட்ஸுக்கு 850, சீனியர் சிட்டிசனுக்கு 820 சார்ஜ் பண்ணுறாங்க. இது போக கேமராவுக்கு தனியாக சார்ஜ் பண்ணுறாங்க. உள்ளே போனவொடனே ஜோக்கர்லாம் இருந்தாங்க, கொஞ்சம் ஃபோட்டோஸ் வீடியோஸ்லாம் எல்லோரும் எடுத்துகிட்டு இருந்தாங்க. நீங்கள் வெளியே இருந்து எந்த ஃபுட்டோ ஸ்நாக்ஸோ நீங்கள் உள்ளே கொண்டு போகக்கூடாது. அப்படி இருந்துச்சு அப்படின்னா அவங்க ஒரு கவரில் வாங்கி டோக்கன் போட்டு வச்சுப்பாங்க. திருப்பி ரிட்டர்ன் வரும்போது நம்ம வாங்கிக்கலாம். கூப்பன் கொடுத்துருந்தாங்க, அதை ஃபில் பண்ணி போட்டுட்டு இருந்தோம். ஒரு சர்ப்ரைஸ் உங்கள்கிட்ட நான் சொல்லிடுறேன். அன்னையோட வின்னர் நாங்கள் தான். எங்களுக்கு என்ன கிஃப்ட் கிடச்சிச்சு அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நான் சொல்கிறேன். இந்த ப்ளூ பிரிண்டை ஃபோட்டோ எடுத்து வச்சுக்காங்க. எந்தெந்த கேம் எங்கே இருக்குது அப்படின்னு இந்த இதில் ஃபுல்லாக நம்மளுக்கு இருக்குது. ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃபோனுக்கு 150 rupees கொடுத்து ஒரு கவர் வாங்கினோம். இது ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. நம்ம கழுத்துலேயும் கொடுத்து போட்டுக்கலாம். ஃபோன் வந்து ரொம்ப சேஃப்டியாக இருந்துச்சு. நம்ம எங்கே போனாலும் வீடியோ எடுத்துக்கலாம். வாட்டர் கேம்ஸில் விளையாடும் போது ஃபுல்லாக இந்த ஃபோனை வச்சு தான் வீடியோ எடுத்தேன். அந்த கடைகளில் ஃபோன் கவர், ட்ரெஸ்ஸு வேணும்னா பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். 200 கொடுத்து லாக்கர் வாங்கிக்கலாம். அதில் 100 அட்வான்ஸ், 100 லாக்கருக்கு. நம்ம சாவியும் டோக்கனும் திருப்பி கொடுத்தா தான் நம்மளுக்கு திருப்பி அட்வான்ஸ் திருப்பி தருவாங்க. ஜென்ஸுக்கு தனியாக, லேடிஸ் தனியாக இருக்குது. கேமை ஸ்டார்ட் பண்ணியாச்சு. நம்ம ஃபஸ்ட்டு போனது மிரர் கிளாஸ்குள்ளே போனோம். அது பார்க்கவே ரொம்ப கலர்ஃபுல்லாக இருந்துச்சு. இது வந்து எப்படி அப்படின்னா எல்லா பக்கமுமே சேமாக இருக்கும். நம்ம வெளியே போகிற பாதையை கண்டுபிடிச்சி வெளியே போனோம். நாங்கள் 4 பேருமே நல்லா என்ஜாய் பண்ணோம். அடுத்தது நம்ம 5D தியேட்டருக்கு போக போகிறோம். இங்கே கொஞ்சம் கூட்டம் இருந்துச்சு. குட்டீஸ்லாம் பயங்கர ஜாலியாக இருக்காங்க. யாரெல்லாம் போகக்கூடாது அப்படின்னு ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க. ப்ரெக்னென்ட் லேடிஸ், ஹார்ட் பேஷண்ட், பேக் பெயின் இருக்கிறவங்க, ரொம்ப சின்ன குழந்தைங்களாம் உள்ளே போகக்கூடாது. உள்ளே போயிட்டு நாங்கள் சீட் பெல்ட் போட்டாச்சு. அதுக்கு பிறகு ஒரு கண்ணாடி கொடுத்தாங்க. எல்லோரும் கண்ணாடி போட்டு ஒரு ஃபோட்டோஸ்லாம் எடுத்தாச்சு. நம்ம இதை பார்த்துட்டு வெளியே வந்தோடனே இதேமாரி ஒரு 3 ஷோ இருந்துச்சு. அதெல்லாம் ஸ்கிப் பண்ணிவிட்டு நம்ம வந்து ட்ரை கேம்ஸ்க்கு போயிட்டோம். ஏன் அப்படின்னா அங்கேயே நம்ம க்யூவில் வந்து ரொம்ப நேரம் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். அதனால் டைம் நம்மளுக்கு வேஸ்ட் ஆகுது. அதை வந்து நம்ம ஈவினிங் ஒரு 3 o'clock 4 o'clock வந்து பார்த்துக்கலாம். இப்போ கிட்ஸோட கேம்ஸை வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணியாச்சு. அவங்க இதெல்லாம் பார்த்துட்டு பயங்கரமாக ஜாலி ஆகிட்டாங்க. ரொம்ப ஹாப்பியாக இருந்தாங்க. இந்த கேம் கிட்ஸ் அலௌடு கிடையாது, ஒன்லி அடல்ட்டுக்கு மட்டும்தான். இது ரொம்ப ஜாலியாக இருந்துச்சு. எல்லா கேம்ஸ்க்கும் ஏஜ் லிமிட்லாம் கொடுத்துருந்தாங்க. இந்த மாதிரி கேம்ஸ்லாம் 7 yearsக்கு கீழே உள்ள குழந்தைகளுக்கு மட்டும்தான். நல்லா ஸ்பீடாக போச்சு. நானும் ஏறி இதில் நல்லா என்ஜாய் பண்ணேன். இந்த ஆட்டோபஸ் கேமில் கிட்ஸு, அடல்ட்டு 2 பேருமே என்ஜாய் பண்ணலாம். ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அதேமாதிரி ஜெட்டு, இதுலேயும் அப்படி தான் 2 பேருமே கிட்ஸு, அடல்ட்டு 2 பேருமே ஜாயின் பண்ணிக்கலாம். ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. இந்த கொலம்பஸ் ரயிலில் போகிறதுக்கு எல்லாருமே ரொம்ப ஆசைப்படுவாங்க. நல்ல த்ரில்லிங்காக தான் இருக்கும். மேலே வரைக்கும் போயிட்டு வரும்போது ரொம்ப ஸ்பீடாக அப்படி போயிட்டு வரும். நாங்கள் நல்லா என்ஜாய் பண்ணோம். இதில் கிட்ஸ் நாட் அலவுட், நம்ம அடல்ட் மட்டும்தான் போக முடியும். பார்க்குறதுக்கு பேராஷூட் மாதிரியே இருக்கும். இதில் கிட்ஸு, அடல்ட்டு 2 பேருமே அலோட் பண்ணுவாங்க. இது கொஞ்சம் ஸ்லோவாக தான் போகும். எல்லா வயசில் உள்ளவங்களும் இதில் நல்லா என்ஜாய் பண்ணலாம். நம்ம கடைசியாக டோராவில் விளாண்டுட்டு நம்ம வாட்டர் கேம்ஸ்க்கு போகிறோம். நம்ம சில ட்ரை கேம்ஸை ஸ்கிப் பண்ணிவிட்டு தான் வாட்டர் கேம்ஸ்க்கு வந்திருக்கோம். கடைசி அந்த ட்ரை கேம்ஸ் எல்லாம் விளாண்டுக்கலாம் அப்படின்னு. நம்ம ஒரு 3 o'clock ஆகும்போது வாட்டர் கேம்ஸ்லாம் பயங்கர கூட்டமாக இருக்கும். நம்ம ஒரு 11:30க்கெலாம் இப்போ நம்ம வாட்டர் கேம்ஸ்க்கு வந்துட்டோம். நீங்கள் எந்த வாட்டர் கேம்ஸ்க்கு போனாலும் இதை மறந்துடாதீங்க. மேட்டோ பலூனோ கீழேருந்து நீங்கள் மேலே தூக்கிட்டு போகணும். மேலே இருக்காது, நம்ம தான் கீழேருந்து தூக்கிட்டு போகணும்.
என் வீட்டுக்காரங்க இப்போ பயங்கர ஃபாஸ்ட்டாக வராங்க. என் குழந்தைங்களுக்கு பார்த்துட்டு பயங்கர ஹாப்பி ஆகிட்டாங்க, அப்பா வராங்க அப்பா வராங்கன்னு. ரெயின் டான்ஸ், இதில் வந்து மழை பெய்கிற மாதிரி இருக்கும், டான்ஸ் ஆடுவாங்க பாட்டை போட்டு விட்டு. ஜென்ட்ஸ் தனியாக லேடிஸ் தனியாக இருப்பாங்க. அடுத்தது லேசி பூல், இது வந்து ஒரு 45 மினிட்ஸ் இருக்குமா. நாங்கள் அதனால் இதை ஸ்கிப் பண்ணிட்டோம். நான் ஒரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன். ட்ரை கேம்ஸில் போகும்போதெல்லாம் செப்பல் மாட்டிக்காங்க, கால் வந்து நம்மளுக்கு சுடும். அதே மாதிரி நம்மளுக்கு வாட்டர் கேம்ஸில் விளாடும் போது ஒரு 5 கேம்ஸ் சேர்ந்து தான் இருக்கும். அப்போது அதில் செப்பலை கழட்டிட்டு நம்ம அந்த 5 கேம்ஸ் முடிச்சுட்டு அப்புறம் செப்பல் மாட்டிட்டு திருப்பி அடுத்த ஏரியாவுக்கு போகலாம். ஏன்னா கிட்ஸ்லாம் இருந்தாங்கன்னா கால் பயங்கரமாக சுடுது. அங்கே நல்ல வெயில் இருந்துச்சு. இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது ஃபேமிலி பூல். இதில் வந்து ஃபேமிலியாக ஜென்ட்ஸ் வந்து அலோடு, பட் சிங்கிளாக போனால் ஜென்ட்ஸ் வந்து அலோவ் பண்ண மாட்டாங்க. இதில் நாங்கள் ஃபேமிலியாக 4 பேருமே நல்லா என்ஜாய் பண்ணோம். வாட்டர் கேம்ஸில் போகும்போது என்னோடய ஃபோனை அந்த கவரில் போட்டு தான் வீடியோ எடுத்துகிட்டு இருந்தேன். ஃபோனுக்கு எந்த டேமேஜுமே ஆகலை, தண்ணியும் படலை, ரொம்ப சேஃபாக இருந்துச்சு. 150 ருபீஸ்க்கு நல்ல ஒர்த்து தான். நீங்கள் கட்டாயம் வாங்கி யூஸ் பண்ணுங்கள். இந்த கேம் விளாடும் போது டைம் ஒரு 1 o'clock இருக்கும். அப்போ அதிகமாக கூட்டம் இல்லை, பார்த்தீங்களாவே தெரியும். ஒரு 3 o'clock 4 o'clock ஆகும்போது பயங்கர கூட்டங்க. நல்ல வேளை நாங்கள் சீக்கிரமே விளாண்டு முடிச்சுட்டு போயிட்டோம். நீங்களும் இந்த மாதிரி பிளான் பண்ணுங்கள். க்ரீன் கலர் ஸ்லைடில் வந்தேன். அதில் கால் வரும்போது அடிபட்டுருச்சு. நிறைய பேருக்கு இந்த க்ரீன் கலரில் வரும்போது அடிபட்டுருச்சு. என் ஹஸ்பண்ட் அந்த இதில் வந்தாங்க, சூப்பராக வந்துட்டாங்க. கிட்ஸுக்கு பார்த்துட்டு பயங்கர என்ஜாய் பண்ணாங்க. ஏப்ரல் மேலே தான் கூட்டம் இருக்கும், பிப்ரவரி மாதம் கூட்டம் இருக்காதுன்னு போனால் சாட்டர்டே ஸ்கூலு காலேஜுன்னு டூருக்கு வந்திருக்காங்க. இதுதான் பார்க்கவே பிரம்மாண்டமாக இருக்கா லக்கி ஃபால்ஸ். இது குறிப்பிட்ட டைமில் தான் ஓப்பன் ஆகும். இது ஃபேமிலிக்கு தனியாக, ஜென்ஸுக்கு தனியாக, லேடிஸ்க்கு தனியான்னு பிரித்து விட்டுருப்பாங்க. இது ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. இதில் வந்து தண்ணி வந்து பயங்கர ஃபாஸ்ட்டாக வந்து தலையில் விழும், பார்த்து கவனமாக குளிங்க. எனக்கு காலில் கொஞ்சம் அடிபட்டதுனால எல்லா கேம்ஸ்லேயும் விளையாட முடியல. இந்த கேம்ஸ்லலாம் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. கிட்ஸ் பூலில் பசங்க கொஞ்சம் நேரம் விளையாண்டுட்டு இருந்தாங்க. அப்புறம் நம்ம போய் ட்ரெஸ்ஸை மாற்றிட்டு வந்து திருப்பி ட்ரை கேம்ஸில் விளாண்டுக்கலாம் அப்படின்ட்டு போய் நம்ம ட்ரெஸ் மாற்ற போயிட்டோம். லாக்கர் சாவியை வந்து நம்ம எக்காரணத்தை கொண்டு மிஸ் பண்ணக்கூடாது. மிஸ் பண்ணோன்னா நம்மளுக்கு அட்வான்ஸ் 100 ருபீஸ் தரமாட்டாங்க. நம்ம அங்கே சாப்பிட்றதுக்கு வெஜ்ஜி நான்வெஜ்ஜி ரெண்டுமே இருந்துச்சு. நம்ம எது வேணாலும் சாப்பிட்டுக்கலாம். நம்மளுக்கு ஒரு ரீசனபிள் ப்ரைஸில் தான் இருந்துச்சு. இப்போ சிக்கன் பிரியாணிலாம் 180 ருபீஸ்க்கு இருந்துச்சு, ஒர்த்து தான். அடுத்தது பேய் வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க குட்டீஸ். நாங்கள் போனோம். வேணால் நாங்கள் எதிர்பார்த்த அளவுக்கு இல்லை, ஓரளவுக்கு நார்மலாக தான் இருந்துச்சு. என்ன ஒரு மைனஸ்னால் கீழே படி ஸ்டெப்ஸில் இறங்கி போகிற மாதிரி இருந்துச்சு. கொஞ்சம் யாரும் பார்க்கல அப்படின்னா கீழே விழுந்துருவாங்க. அது கொஞ்சம் எனக்கு ஒரு மைனஸாகவே தோணுச்சு. இடையில நம்ம கேம்ஸ் விளாடும் போது ஜூஸு ஸ்நாக்ஸ்லாம் இருந்துச்சு, நம்ம சாப்பிட்டுக்கலாம். அப்புறம் 2 மணிக்கு முன்னாடி சாப்பாடு சாப்பிட்ற மாதிரி பிளான் பண்ணுங்கள். நாங்கள் வந்து ஒரு 2 மணிக்கு தான் சாப்பிட போனோம். அப்போ எங்களுக்கு சாப்பாடு கிடச்சிது. கொஞ்சம் சில சாப்பாடு வந்து ஒரு 2:30 ஆகும்போது காலி ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னாங்க. நாங்கள் நிறைய ட்ரை கேம்ஸ் அப்புறம் ஷோலாம் ஸ்கிப் பண்ணிவிட்டு தான் வாட்டர் கேம் விளாட போனோம். இப்போ இங்கே ஃப்ரீயாக இருக்குது. இந்த டைமில் வந்து ஈவினிங் டைமில் நம்ம பார்க்கும்போது ஓரளவுக்கு ஃப்ரீயாக இருந்துச்சு. ரெயின் ஃபாரஸ்ட்னு ஒரு ஃபாரஸ்ட் மாதிரியே உருவாக்கி வச்சுருந்தாங்க. அதோட வீடியோ தான் இது. நான் உள்ளே ஃபுல்லாக போகலை, இது கொஞ்சம் வெளியே இருந்து எடுத்தது.
இதுலலாம் காலையிலேயே ஸ்கூல் குழந்தைங்க வந்து ரொம்ப விளாண்டுட்டு இருந்தாங்க. பயங்கர கூட்டமாக இருந்துச்சு. இப்போ அவங்க எல்லோரும் வாட்டர் கேம்ஸ்க்கு போயிட்டாங்க. இது ஃப்ரீ ஆகிட்டு இப்போ நம்ம கிட்ஸ் 2 பேர் மட்டும்தான் ஏறி உட்காந்து விளாண்டுட்டு இருக்காங்க. இந்த ரைட்லேயும் காலைல பயங்கர க்யூ நின்றுட்டு இருந்துச்சு. இதில் இப்போ நாங்கள் 4 பேர் மட்டும்தான் போனோம். நம்ம வீட்டு குட்டீஸ் இதில் போகலான்னு சொன்னாங்க. நல்லா என்ஜாய் பண்ணாங்க. எல்லா கேம்ஸ்லேயுமே நம்ம சேஃப்டிக்காண்டிக்கு சீட் பெல்ட்டு அப்புறம் லாக்லாம் கொடுத்துருந்தாங்க. அதெல்லாம் பார்த்து நீங்கள் கவனமாக யூஸ் பண்ணி ரொம்ப கேர்ஃபுல்லாக விளாடுங்க. கேம்லலாம் காலையிலேயே பயங்கர கூட்டமாக இருந்துச்சு. இப்போ நான் ஈவினிங் வந்து ஒரு 4 o'clock ஆகும்போது அவ்வளோ கூட்டம் இல்லை, ஓரளவுக்கு ஃப்ரீயாக தான் இருந்துச்சு. நீங்களும் இந்த மாதிரி கூட்டமாக இருக்க கேமை ஸ்கிப் பண்ணிவிட்டு அப்புறம் லாஸ்ட்டாக விளாடுங்க. அடுத்தது கிரேசி கப். இதுலேயும் கூட்டம் இல்லை, கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக தான் போச்சு. இந்த ஸ்கை ட்ரெயினில் போகிறதுக்கு ஒரு ஆளுக்கு 50 ரூபா டிக்கெட் எடுத்தாங்க. நீங்கள் இந்த ஸ்கை ட்ரெயினும் போட்டிங்கும் போகிறத ஸ்கிப் பண்ணிக்கலாம் என்னை பொறுத்தளவில். ஏன் அப்படின்னு சொல்கிறேன்னா, இந்த மாதிரி இடத்த தான் நாங்கள் தாண்டி போயிட்டுருந்தோம். எனக்கு இதில் அவ்வளோவா இன்ட்ரெஸ்ட் இல்லை. நாங்கள் போட்டிங் போகலை, பார்த்துட்டு நாங்கள் அதை ஸ்கிப் பண்ணிவிட்டு நாங்கள் வந்துட்டோம். வரும்போது ஒரு 5:30 இருக்கும். அங்கே பயங்கர கூட்டமாக இருந்துச்சு. நாங்கள் வீட்டுக்கு கிளம்பலான்னு நம்ம ரெடி ஆயாச்சு. வெளியே வந்து பார்த்தா நம்மளுக்கு ஒரு சர்ப்ரைஸ் காத்துட்ருக்கு. இன்றைக்கியோட வின்னர் நாங்கள் தான், கார்த்திக் பேரில். அவனுக்கு வந்து ஒரு கிஃப்ட்டு கொடுத்துருந்தாங்க. என்னென்னா ஒரு கேலண்டர், ஒரு கேப், ஒரு கீ செயின், ஒரு டிஷர்ட்டு. இந்த 4 பொருளும் அவனுக்கு கிஃப்டாக கொடுத்துருந்தாங்க. அவன் அவங்க அண்ணனுக்கு ஷேர் பண்ணிக்கிட்டான். பிளாக் தண்டரோட இன்ஸ்டா பேஜில் நம்மளோட ஃபேமிலி ஃபோட்டோ இருக்கும். அப்புறம் நாங்கள் வெளியே வந்து கொஞ்சம் ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு காலையில் நம்ம ஸ்நாக்ஸ் கொடுத்தோம்ல, அதை நம்ம டோக்கனை கொடுத்துட்டு அந்த ஸ்நாக்ஸை ரிட்டன் வாங்கிக்கிட்டு நம்ம கிளம்பிட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னு நான் நினைக்கிறேன். நீங்களும் உங்கள் ஃபேமிலியோடு போய் என்ஜாய் பண்ணுங்கள். வெளியே வந்து பார்த்தா நல்ல லைட்லாம் போட்டு சூப்பராக டெக்கரேட் பண்ணி வச்சுருந்தாங்க. நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் பார்க்கலாம். பாய். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.